கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் மோட்டிவேஷன் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை. நம்ம எப்போதுமே தன்னம்பிக்கையே வைக்க மாட்டோம். அடுத்தவங்க மேலேயாவது நம்பிக்கை வைப்போம், நம்ம மேலே நம்ம நம்பிக்கையே வைக்க மாட்டோம். அவன் மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தேன், அவன் எனக்கு இதை செய்யலை, இவன் மேலே நான் நம்பிக்கை வச்சேன், இவன் செஞ்சேன், எங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருந்தான், நம்பிக்கை வச்சுருந்தேன், அவன் செய்யலை. இப்படியெல்லாம் நம்ம நிறையா பேசி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த மகரிஷி ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் தான் தன்னை எறிதல், தன்னம்பிக்கை அப்படின்றதெல்லாம் நான் உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கு முந்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு காரணம் என் கிருஷ்ண பரமாத்மா தான். என்றைக்குமே நம்ம மீது நம்பிக்கை வைக்கணும், நம்ம மேலே நமக்கு நம்மளை அறியணும். இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எல்லாமே நன்மையே நடக்கும். இது நான் கண்ட அனுபவம். அம்மா தன்னம்பிக்கை கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவித்தான். அப்போ என்ன அறிவித்தான்னா பார்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். கோட்டை கதவுகளை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். ஒரு பெரிய கோட்டை கதவுன்றது எவ்வளோ கஷ்டம், இடித்து தான் தள்ளுவாங்க, பூட்டி தான் இருக்கும், ஆனால் கைகளால் தள்ளணும் அப்படின்றாரு. அப்போ யார் வெற்றி பெற்றாலும் நாட்டினுடைய ஒரு பகுதியை நான் தானமாக வழங்குறேன் அப்படின்னா, தோற்றவனுடைய 2 கைகளும் வெட்டி எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஐயோ நானாக போகலப்பா, காசு வேண்டாம், என்னோடய 2 கைகளும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப எல்லோரும் திருன்னு முழிச்சிட்டே இருக்கிறப்ப ஒரு ஏழை இளைஞன், அவனுக்கு எப்போதுமே நம்பிக்கை, நான் தன் மேலே ஒரு நம்பிக்கை, அவனுக்கு எப்போதுமே தன்னம்பிக்கை ஜாஸ்தி. அப்போ என்ன செஞ்சான், ஒரு நாள் அந்த இளைஞன் போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான். போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் என்று அங்கே உள்ளவங்கள்லாம் அவனை பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று யோசித்தாயா? கைகளை வெட்டி விட்டான். ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு பக்கத்தில் அந்த கோட்டை கதவுக்கிட்ட அப்படியே நெருங்கினான். எல்லோரும் பயந்தாங்க. இவன் நிச்சயம் இவ்வளோ இளைஞனாகவும் இருக்கான், இவன் எப்படியும் தோக்க போகிறான், கையெல்லாம் வெட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் பயந்துகிட்டே இருக்கிறப்ப 2 கையை வச்சு இப்படி தள்ளினானான். இப்படி சும்மா தான் கை வச்சானான். கோட்டை கதவு திறந்துச்சான். ஏன்னா அவங்க தாழ்பாலே போடலை. எப்படி பாருங்கள், அரசர் யாருக்கு நம்பிக்கை இருக்குது, தன் மேலே எப்படி நம்பிக்கை இருக்குன்றதை பார்க்கறதுக்கு தான் இதை சொன்னாராம். திறந்து தான் இருந்துச்சான் தாழ்பால். உடனே பல பேர் இப்படி தான் இருக்கிறார்கள், தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்குமே முயற்சிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அனைவரும் அறிந்தது தானே முயல் ஆமை கதையில், முயலின் தோல்விக்கு முயலாமை தானே காரணம். அது என்ன முயல் கதை நமக்கு தெரியும். ரொம்ப அது மேலேயே ஆணவம் இருக்கும். நான் ஸ்பீடாக ஓடுறேன், இந்த ஆமை இப்படி மெதுவாக தான் ஓடும். என் அப்பா, இந்த ஆமை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது முயலுக்கு இருந்தது ஆணவம். அதனால என்ன செஞ்சிச்சு, கடைசியில் அது மெதுவாக போய் அதுதான் வென்றுடும். அதான் முயலாமை. அதனால் இந்த மாதிரி நம்ம தன்னம்பிக்கை வச்சுக்கணும். இப்போ பசங்க, இந்த காலத்து பசங்கள்லாம் பார்த்தோன்னா தான் மேலே நம்பிக்கையே இருக்காது. டாக்டர்கிட்ட போகிறப்பே ஐயோ அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அது இருக்குமோ, இது இருக்குமோன்னு பயந்துக்கிட்டே போனோன்னா கட்டாயம் அது என்னவாக இருக்கும் தான். எப்பா எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, என்னை கடவுள் பார்த்துப்பார்ப்பா, என்னை இறைசக்தி பார்த்துக்கும்பா, ஐயோ எனக்கு எந்த பயமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனோம்னா கட்டாயம் நமக்கு ஏதோ ஒன்று நமக்கு நல்லது நடக்கும். டாக்டரே சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைப்பா, கவலைப்படாது, அப்படியே இருந்தால் கூட டோன்ட் வரி, கவலையே படாதுங்க, ஒன்றும் இல்லை, இதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நிச்சயம் ஒரு வாய் வார்த்தை இறைசக்தியோடு அவர் வாயிலேருந்து வரும். இப்படி தான் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுன்றதுக்காக இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. அனைவரும் தன்னம்பிக்கை வைத்து அழகாக வாழுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அனைத்தும் கிருஷ்ணா அர்ப்பணம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.